ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் எடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு உருளி அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு குழுக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். காஞ்சின்னு இருக்குது நல்லெண்ணெய். இப்போது இதில் 2 வரமிளகா போட்டுக்கலாம். 2 வரமிளகா, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். வத்த குழம்புனாலே வெந்தயம் போடுங்க, போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த குழம்பு. அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை வறுத்து பொடி இருந்தால் கூட போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம வத்த குழம்பு பொடியெலாம் போட்டுக்கெல்லாம் பண்ண போகிறதில்ல. சாதாரணமாக நம்ம ஆற்றுல அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி போட்டு பண்ணாலே சூப்பராக இருக்கும். நான் அது மாதிரி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கடுகு வெடிச்சிருக்கு. அதில் இருக்க நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஒரு 1/4 கிலோவுக்கு, அதை அதில் போட்டுக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்க அந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அது கூடவே நம்ம ஒரு குட்டி தக்காளியாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வரட்டும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டோம்னா இது நல்லா வதங்கி வந்துடும். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். இது எண்ணெயில் வெங்காயத்தை போட்ட உடனே ஒரு வாசனை, சூப்பர் வாசனை. இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, கரண்டி எடுத்துடுறேன், தெரிய மாட்டேங்குது. மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, நம்ம ஆற்றுல அரைச்ச மல்டி பொடி, இது எல்லாத்துக்குமே நான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். கரமதுக்கு, வத்த குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த பொடி தான் போடுவேன். இந்த பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது குட்டி ஸ்பூன் தான், ரொம்ப குட்டி ஸ்பூன் தான், 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம காரப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டால் கொஞ்சம் குழம்பு கலராக இருக்கும், அதுக்காக தான். போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் போட்டுக்கிறதுனால நான் பெருங்காயம் போட்டுக்கல. உங்களுக்கு தேவைன்னா பெருங்காயம் போட்டுக்கோங்க, சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்களா கலர், அந்த காரப்பொடி போட்டோடனே எப்படி கலர் தக்கன்னு வந்திருக்கு பார்த்திங்களா. இது நல்லா வதங்கட்டும், பொடி வாசனை போக வதங்கட்டும். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா தொக்கு மாதிரி நல்லா கொதிக்கிறது தெரியறது அவங்களுக்கு. தக்காளிலாம் போட்ட இடமே தெரியல, நல்லா வதங்கிடுது. வெங்காயமும் சூப்பராக வதங்கிடுது. இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இப்போது புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஒரு 50 ml புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே இன்னொரு 2வது தடவை அந்த தண்ணியை புளியை கரைச்சிருக்கேன், அந்த ஜலத்தை விட்டுக்கலாம். நான் கரைச்ச புளியோட அளவே இவ்வளோண்டு தான், தெரியறதா? கையில் எடுத்து காட்டுறேன். இவ்வளோ புளி தான். ரொம்ப புளி போட்டாலும் புளிப்பாயிடும் வத்த குழம்பு. அதனால் இந்த அளவுக்கு புளி தான். இது நல்லா சக்கை வர அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இதில் குத்திண்டாச்சு. நல்லா கொதிக்கிறது. கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். இது இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா. நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்களா நல்லா கொதிக்க வருது பாருங்கள், சூப்பராக கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். குழம்பு இப்போது நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இதை பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தான் கொதிக்கணும். கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இன்னும் இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சையாக கருவேப்பிலையை கிள்ளி இது மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இது கூட நீங்கள்
வெறும் நான் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கணும், பூண்டு சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இருந்தாலும் சின்ன வெங்காயம் வத்த குழம்புனா தனியாக இதே மாதிரி பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரியும் பண்ணலாம், இதை மாதிரியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து கலரி விட்டுற பாருங்கள். கொஞ்சம் திக்காக வரட்டும். திக்காக வந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இவ்வளோ இப்படி இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா கொதித்து சிம்மிலேயே கொதிக்கட்டும், நல்லாயிருக்கும். கொதித்து திக்காகட்டும், பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் மேலாப்பில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தினோன்னா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தி ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்.